இங்க ஒரு விஷயத்தை நீங்க கவனிச்சுக்கிறேன்னு, இந்த 3 நாடுகளும் G7ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான நாடுகள். உலகத்துல பணக்கார நாடுகள் என்கிற ஒரு பட்டியல் இருக்கு. 7 நாடுகள் இருக்குது. அதுல அமெரிக்காவோடு சேர்த்து அந்த நாடுகள் உள்ளடங்குகிறது. அந்த 7 நாடுகள்ல மிக முக்கியமான 3 நாடுகள் தான் பிரான்சும் பிரித்தானியாவும் கனடாவும். இந்த 3 நாடுகளும் தான் தற்போது நாங்க பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க போகிறோம் என்று சொல்கிறார்கள். அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கு ஆயுத விற்பனையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். பணக்கார நாடுகள் தொடர்ந்து எப்படி பணக்கார நாடுகளாகவே இருக்கின்றன, எப்படி அதிகமான செல்வத்தை குவிக்கின்றன என்பதற்கான அடிப்படை தத்துவமே என்னன்னு சொன்னா, இந்த நாடுகளை தவிர்த்து இருக்கக்கூடிய கிழக்காசிய நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள், மத்திய கிழக்கு நாடுகளுக்கெல்லாம் ஆயுத விற்பனையை இவர்கள் செய்கிறார்கள். லீகலா பண்றாங்க, இல்லீகலாக பண்றாங்க. ஒரு நாட்டுக்குள்ள யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும். யுத்தம் நாட்டினுடைய அரசாங்கத்துக்கு எதிராக நடக்கும். அரசாங்கமும் இவர்களிடமிருந்து ஆயுதத்தை வாங்கும். அரசாங்கத்துக்கு எதிராக யார் சண்டையிடுறாங்களோ அவர்களும் இவர்களிடமிருந்து ஆயுதங்களை வாங்குவார்கள். எனவே 2 தரப்புக்கும் ஆயுதம் விற்பதின் ஊடாக இவர்கள் தங்களுடைய நாட்டினுடைய வருமானத்தை அதிகரித்துக் கொள்கிறார்கள். இந்த அடிப்படையில் தான் இந்த நாடுகள் பணக்கார நாடுகளாகவே எப்போதும் இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த சூழல்ல தான் நாங்கள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்க போகிறோம் என்கிற அறிவிப்பை விடுக்கிறார்கள். உண்மையிலேயே பாலஸ்தீனத்தை தனிநாடாக இந்த 3 நாடுகளும் அங்கீகரித்தால் அது மிக மிக வரவேற்புக்குரியதுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. எல்லாவற்றையும் தாண்டி பிரித்தானியா பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்பதே வரலாற்று சாதனையாக மாறிவிடும் என்பதிலையும் மாற்று கருத்தில்லை. ஆனால் இன்னும் 1 மாதங்கள் இருக்கிறது. இந்த 1 மாதத்துக்குள்ளாக இந்த யுத்தத்தை எப்படியாவது நிறுத்தணுங்கிறதுக்கு இந்த எல்லா நாடுகளும் திட்டமிடுவார்கள். ஏன்னா தோல்விக்கு மேல் தோல்வியை காசாவில் இஸ்ரேல் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அதை மறைச்சிக்கிட்டு இருக்கிறதே இவர்களுடைய ஊடக வலிமையை கொண்டுதான். ஓரளவுக்கு அல் ஜசீரா தண்ணியானு எல்லா செய்தியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மற்ற எல்லா ஊடகங்களும் நாங்க அப்படி இல்லை இப்படி இல்லை என்று சொல்லி தகவல்களை சொல்லிக் கொண்டிருக்காங்க. ஒரு 2 நாட்களுக்கு முன்பதாக நம்முடைய வீடியோவில் இஸ்ரேலுடைய எடியோ தஹரனோத் பத்திரிகை வெளியிட்ட அதிர்ச்சிகரமான அறிக்கையும் சொல்லி இருக்கிறோம். கிட்டத்தட்ட 18,500 ராணுவத்தை சேர்ந்தவர்கள், இஸ்ரேல் ராணுவத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் காசாவுக்குள் என்கிற உண்மை தகவல் இருக்கிற நேரத்தில் இஸ்ரேல் என்ன தகவலை வெளியே சொல்றாங்கன்னு சொன்னா, வெறுமனே 860 அல்லது 850 பேர் தான் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு தகவலை தான் வெளியே சொல்கிறார்கள். இந்த அளவுக்கு அவர்கள் உண்மையை மறைக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. படு தோல்வியை காசாவுக்குள் சந்தித்துக் கொண்டிருக்க போதுதான் இப்ப என்ன பார்க்கறாங்கன்னா, இந்த 1 மாசத்துக்குள்ள யுத்தத்தை நிறுத்திட்டா இதை எதையுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அதை தாண்டி யுத்தம் நிக்கல, இவங்க பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரித்து விட்டால் என்ன நடக்கும் என்கிற கேள்வியும்